இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகிள் 21 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். உயிரும் தனிப்பட்ட சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் என்று ஆர்டிகிள் 21 சொல்கிறது. ஒருவரின் உயிரோ அல்லது தனிச் சுதந்திரமோ சட்டப்படி தவிர வேறு யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது ஒருவர் மீது சட்டம் சொல்கின்ற முறையை பின்பற்றாமல் அவருடைய உயிரை எடுக்கவும் அவரை சிறையில் அடைக்கவும் முடியாது. இந்திய உயர்நீதிமன்றம் பல தீர்ப்புகளின் மூலம் ஆர்டிகிள் 21 பற்றி விரிவாக விளக்கியுள்ளது. உயிர் பாதுகாப்பு, ரைட் டு லைஃப். உங்கள் உயிர் அரசால் பாதுகாக்கப்பட வேண்டியது. அரசு அல்லது யாரும் உங்கள் உயிரை சட்டமின்றி அபகரிக்க முடியாது. தனிப்பட்ட சுதந்திரம், பர்சனல் லிபர்ட்டி. உங்கள் சுய சுதந்திரம், அதாவது எங்கு வேண்டுமானாலும் செல்ல, பேச, வாழ தேர்வு செய்யும் சுதந்திரம். நடவடிக்கையின் சட்டமுறைமை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்ட் பை லா. உங்களை கைது செய்ய, தண்டிக்க, மரண தண்டனை அளிக்க சட்டப்படி நடைமுறை சரியாக இருக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் ஆர்டிகிள் 21 விரிவாக்கிய முக்கிய உரிமைகள் அவை: சுத்தமான பாதுகாப்பான சுற்றுப்புறத்தில் வாழும் உரிமை, வெறும் உயிர் மட்டுமல்ல, மகிழ்வுடன் வாழும் உரிமை, மருத்துவம், மருத்துவமனைகள் போன்ற அடிப்படை சேவைகள் பெறும் உரிமை, சட்டமுறை இல்லாமல் கைது செய்ய முடியாத உரிமை, சட்டத்திற்குட்பட்டு நாட்டில் சுதந்திரமாக செல்லும் உரிமை, உங்களது வாழ்க்கையை பிறர் கண்ணோட்டமின்றி நடத்த உரிமை, ரைட் டு பிரைவசி. உதாரணம்: போலீசார் வாரண்ட் இல்லாமல் ஒருவர் வீட்டில் புகுந்தால் ஆர்டிகிள் 21 மீறல். அரசு மருத்துவ உதவிகளை மறுத்தால் ஆர்டிகிள் 21 மீறல். உங்கள் தகவல்களை அனுமதியின்றி சேகரித்தால் ஆர்டிகிள் 21 மீறல். இறுதியாக, உங்கள் உயிரும் தனிப்பட்ட சுதந்திரமும் பாதுகாக்கப்படும். அதை சட்டப்படி தவிர வேறு எவராலும் பறிக்க முடியாது என்று ஆர்டிகிள் 21 சொல்கிறது. Like, comment, share and subscribe for other articles of Indian Constitution.